கார்த்தியர் சீரியலில் அதிரடி பஞ்சாயத்து. சந்திரகலாவின் புதிய சதி ஆரம்பம். வணக்கம் நண்பர்களே. கார்த்தியர் சீரியலில் இருந்து இன்னொரு சூப்பரான பிரம்மாண்டமான எபிசோட் அப்டேட் வந்திருக்கிறது. அதைத்தான் இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைய எபிசோட் இல் சந்திரகலா நேராக வந்து பெரிய பஞ்சாயத்தை கூட்ட சொல்லுகிறார். அவருடைய கோரிக்கை என்னவென்றால், சிவனாண்டி தன் தங்கச்சியின் கழுத்தில் இருக்கும் தாலியை கழற்ற வேண்டும் என்பதுதான். அதோடு மட்டும் இல்லாமல், ஒரு காலத்தில் இந்த ஊர் மக்களே என்னையும் என் கணவரையும் பிரித்தீர்கள். இன்று அதே நிலை உங்களுக்கும் வந்திருக்கிறது. அந்த வலி எவ்வளவு கொடுமையானது என்று இப்போது உங்களுக்கு புரியும் என்று மிகுந்த வேதனையோடு பேசுகிறார். இதை கேட்ட சிவனாண்டியும் சந்திரகலாவின் திட்டம் என்பதால் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். பஞ்சாயத்தில் அனைவரும் முன்னிலையில் இருவரும் சம்மதம் தெரிவித்ததும் காசு வெட்டி பூசாரி வைத்து பிரிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் பீசு கொடுக்கப்படும் அந்த தருணத்தில் சந்திரகலாவும் சிவனாண்டியும் மனவேதனையுடன் நிற்கும் காட்சி அந்த இடத்திலிருந்த அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்துகிறது. அந்த நேரத்தில் சந்திரகலா கார்த்தியை பார்த்து, நான் உன் கணவரை பிரித்தேன் என்று இன்று நீ சந்தோஷப்படுகிறாயா? இனி இந்த சந்திரகலாவின் ஆட்டம் தான் நீ பார்க்கப் போகிறாய் என்று கோபத்துடன் சவால் விடுகிறார். இதையடுத்து கார்த்தியும் ரேவதியும் தனியாக பேசிக்கொள்கிறார்கள். நம்மை காசு வெட்டி பிரித்தது போல இன்று அம்மாவையும் அதே மாதிரி பிரித்து விட்டார்கள் என்று ரேவதி கவலையுடன் கூறுகிறாள். அதற்கு கார்த்தி, உங்க சித்தி இப்போது இரட்டிப்பு கோபத்தில் இருப்பார். அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லலாம். நாம் குடும்பத்தை மிகவும் ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இதற்கிடையில் சந்திரகலா தன் அக்காவிடம் சென்று, நான் செய்த தவறுகளுக்கு மன்னித்துவிடு என்று கண்கலங்கி பேசுகிறாள். ஆனால் அவளது உள்ளத்தில் ஓர் மறைமுக கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் கொழுந்து விடுகிறது. அவள் மனதில் நினைப்பது ஒன்று தான், இந்த குடும்பத்தையும் கார்த்தியையும் நான் விடமாட்டேன் என்பதே. இதே சமயம் அம்மா கடந்த கால நினைவுகளை நினைத்து மிகுந்த மன உளைச்சலில் ஆழ்கிறார். அந்த காட்சி வீட்டில் உள்ள அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்கிறது. அதன் பின் சாமியார் திடீரென ஒரு அதிரடியான முடிவை அறிவிக்கிறார். அதை கேட்டதும் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். முக்கியமாக கார்த்தி மற்றும் ரேவதி மிகுந்த பதட்டத்தில் நிற்கிறார்கள். இப்போது அந்த முடிவு என்ன? சந்திரகலா அடுத்ததாக என்ன செய்யப் போகிறார்? குடும்பம் மீண்டும் ஒன்றாக சேருமா அல்லது புதிய பிரச்சினைகள் உருவாகுமா? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோட் ஐ தவறாமல் பாருங்கள் நண்பர்களே.